Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 3 Episode 10. ஓபன் பண்ணா ஊருக்குள்ள டைனோசர் வந்தோடனே எல்லாம் அறக்க பறக்க அங்கன்னு ஓடிட்டு இருக்கானுங்க. அதுலயும் அந்த டாட்டூ போட்டுட்டு ஒருத்தன் வந்து ஓவரா நம்ம ப்ரூக்லின்ட்ட சீன் போட்டுட்டு இருந்தானே, அவன் பாத்தீங்கன்னா பீதியில எப்படி பயந்து ஓடுறான் பாருங்க. டைனோசர்ஸ் எல்லாத்தையும் கெட்டி போட்டு வச்சு இவன் பெரிய வீர சூரே சூராதி சூரேன்னு சொல்லி சீன் போட்டவன் இப்ப அது எல்லாத்தையுமே அவுத்து விட்டவன பீதியில எங்க போறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் விட்டா போதும் பேண்ட்லயே போயிருவான் போல. இவன் நல்ல நேரம் எதுக்கிட்டையும் சிக்கல, இல்லன்னா கவ்வி தலைய தனியா பிச்சிருக்கும். இடையில பெரிய பெரிய டைனோசர்ஸ்ங்கெல்லாம் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. அப்ப அந்த டோரா மண்டக்காரி பாத்தீங்கன்னா விசில ஊதிக்கிட்டே ஓடுவா. என்னன்னா ஒரு அட்ராசிராப்டர் தான் சயோனா கிட்ட இருக்குது, மிச்சம் வெளியே தானே எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கணும். அதனால அதையும் கண்டுபிடிச்சு காப்பாத்திடலான்னு ஒரு ஐடியா. அவ விசில் அடிச்ச உடனே வெளியில சுத்திட்டு இருந்த மத்த அட்ராசிராப்டர்ஸும் அவளை தேடி வேகமா வரும். சோ இப்படி அவ ஓடிட்டு இருக்கத ப்ரூக்லின் பார்த்துட்டு அவ பின்னாடி ஓடிட்டு இருப்பான். அதே நேரம் சயோனா பாத்தீங்கன்னா வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இனி ஹெலிகாப்டர் வந்தா ஏறி போக வேண்டியதான். அவன் நல்ல நேரம் ஹெலிகாப்டரும் வந்துருத்து. கெட்ட நேரத்துக்கு அந்த டோரா மண்டக்காரி அங்க வந்துட்டான். வந்தவ சயோனா மேல கொல்ல வெறியில இருக்கா. அதே நேரம் இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பயங்கரமா யோசிச்சுட்டு பேரிக்கு போன் பண்ணுவாங்க. சரி அவர்கிட்ட மேட்டர் சொல்லலான்னு. ஆனா மனுஷன் போனை பிக் பண்ணவே இல்ல. எடுத்தாவாச்சு சயனா எப்படி தப்பிக்க போறா, அவளை இப்படி போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏதாச்சும் சொல்லலாம். அவனும் எடுக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் மாத்தி புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பென்னு பாத்தீங்கன்னா போனை கண்ணா பின்னான்னு நோண்டி ஒரு வழியா பேரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். இனிமேட் எதுக்கு வெயிட் பண்ணும், வாங்க போகலான்னு அடிச்சு பிடிச்சு கிளம்புவாங்க. அந்த டைம் என்னாவும் ஒரு நல்ல மனுஷன் டைனோசர் கிட்ட மாட்டிக்குவாரு. அவரை காப்பாத்தலான்னு போறதுக்குள்ளேயே பாவம் அவரை ஸ்நாக்ஸா சாப்பிட்டுச்சுப்பா. வாட்ட பிட்டி. இப்ப என்னன்னா இவங்க எல்லாருமே பேரிய பார்க்க போயிட்டாங்கன்னா இங்க இருக்க மக்களை யாரு காப்பாத்துறது? அதனால ஒரு 2 பேர் பேரிய காப்பாத்த போங்க, மிச்சம் இருக்க 2 பேர் இங்க இருக்க மக்களை காப்பாத்தலான்னு யாஸ்மினாவும் டேரியஸும் இங்க இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. தாவியும் பெண்ணும் பேரிய தேடி போவாங்க. அதுக்காக சும்மா நடந்து போனா டைனோசர்ஸ் வாயில ஏறி மிதிச்சிட்டு போயிரும். சோ அங்க இருக்க ஒரு மினி ஆட்டோ எடுத்துட்டு கிளம்புவாங்க. அதே மாதிரி இங்க யாஸ்மினாவும் டேரியஸும் ஆளுக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு டைனோசர்ஸ் தசை திருப்பலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா நடந்து போனா விரட்டி வந்து மண்டையக்கவும், எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இதுனா முறுகிட்டு போயிடலாம் பாத்தீங்களா. சோ அப்படி 2 பேரும் பிளேர் எல்லாம் கொளுத்திக்கிட்டு பயங்கரமா வித்த காட்டுவாங்க. அந்த டைம் அங்க ஒரு செரட்டோசரஸ் இருக்கும். முதல்ல அதை அட்ராக்ட் பண்ணி அவங்க பின்னாடியே ஓட வைப்பாங்க. அடுத்தடுத்து இவங்க போக அந்த பிளேரை பார்த்து மத்த டைனோசர்ஸும் அட்ராக்ட் ஆகி இவங்களை ஃபாலோ பண்ணும். சோ இப்படி இவங்க எல்லா டைனோசர்ஸையும் ஒரே இடத்துல போக்கஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா மத்த சைடு மக்கள்லாம் கொஞ்சம் ஈஸியா எஸ்கேப் ஆயிக்குவாங்கல்ல. இதுதான் நம்ம ஆளுகளோட பிளான். அதே நேரம் அங்க சயானாக்கு ஹெலிகாப்டர் வந்துருச்சு. இனி கிளம்ப வேண்டியதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் டோரா மண்டக்காரி அசந்த கேப்ல மிதின்னு மிதிச்சு அவளை திருக்க விடுவா. ஆனாலும் சயானா அவளை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. டோரா விட மாட்டா. இப்படியே மாத்தி இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே ப்ரூக்லின் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. சொல்ல போனா அந்த அட்ராசிராப்டரும் இவங்க சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதே நேரம் நம்ம பென்னு பேரியோட போனு கடைசியா எந்த லொகேஷன்ல வந்து ஆஃப் ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி கரெக்டா அவன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. அங்க அவன் ஹெல்ப்னு கத்தன உடனே வந்து அந்த பெட்டியை தூக்கி போட்டு அவனை காப்பாத்திடுவாங்க. அப்புறம் என்ன, அந்த சாண்டோஸும் ஹேண்ட்லரும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவங்கள பிடிக்கணும்னு சொல்லுவான். பேரிக்கு அப்படியே வாயில லட்ட ஊட்டி விட்ட மாதிரி இருக்கும். இங்க இவங்க 2 பேரோட சண்டை பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கும். அந்த டோரா அடிக்க சயனா அடிக்கன்னு கையில வச்சிருந்த ரிமோட் தெரிச்சு போய் அந்த பக்கம் விழுந்துரும். அதை எடுக்க விடாம டோரா எவ்வளவோ தடுப்பா. ஆனா மண்ணை தூவி காலை தட்டி விட்டுட்டு ஒரு வழியா ரிமோட்டை எடுத்துருவா. கரெக்டா அந்த டைம் தான் ப்ரூக்லின் ரிமோட் எடுக்க வருவாளா. அவளை பார்த்த உடனே நல்ல வேலை நீயும் கரெக்டான டைம்க்கு வந்துட்ட, இப்ப தப்பிச்சிட்டு மறுபடியும் உன்னைய தேடி அலையணுமோன்னு நினைச்சேன், பரவாயில்ல வந்துட்டேன். இந்த ஹேண்ட்லர் தானே உன்னையும் கொல்ல ட்ரை பண்ணா, இப்பவே இவ சோழிய முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த லேசர் எடுத்து அடிச்சிருவா. அதாவது கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அந்த அட்ராசிராப்டர் வந்து அவளை கவ வரும்போது இவ விசில் அடிச்சு அதை ஸ்டாப் பண்ணுவா. ஆனாலும் வந்த வேகத்துல ஒரு கத்துவா. அது மத்த அட்ராசிராப்டர்ஸ்க்கு கேட்டு அதுங்களும் அங்க வர ஆரம்பிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன 3 அட்ராசிராப்டர்ஸ் வருது அப்படின்னா மொத்தம் 4 இருக்குது. மை மிஸ்டேக். சரி அதுங்கெல்லாம் வருதுங்க இங்க. சரி கவிச்சு டோராவோட கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா அவ அத வாயிலேயே 4 போடு போட்டு அதுக்கப்புறம் மூஞ்சில 2 அடியா போடுவா. அப்படியே கையை நீட்டி லுக்கு மட்டும் தான் விடுவா. அது அப்படியே சைலண்ட் ஆயிரும். அந்த டைம் மத்த 3 ராப்டார்ஸும் வந்து இந்த ராப்டாரை பார்த்து கத்துமா. உடனே அது பயந்துரும். ஏன்னா இதுங்க 3 தான் அவளோட செல்ல பிராணியாச்சே. சோ விசில் அடிச்சு அதுங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவா. மறுபடியும் சயானா அந்த லேசர் லைட் அவன் மேல அடிப்பா. அந்த டைனோசர் அவளை கடிக்கலான்னு ட்ரை பண்ணும். ஆனா மத்த 3 வந்து ரவுண்ட் அப் பண்ண உடனே அப்படியே சைலண்டா நிக்கும். அவளும் அப்படியே தடவி கொடுத்து என் கூட வந்து சேர்ந்துக்கேங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்த உடனே நானும் அவ கூட போய் சேர்ந்துரும். ஓ என்கிட்டயே டபுள் கேம் ஆடுறீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரிமோட்டை மேல பார்த்து அமைக்கிட்டு இருப்பா. ஏன் என்னன்னு தெரியல. இவங்க அந்த ஸ்கூட்டரை வச்சு டைவர்ட் பண்றேன்னு சொல்லி அதுங்களை திருப்பி அந்த டனலுக்குள்ளேயே கூட்டு போவாங்க. எல்லாமே நம்ம கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டாங்க. டேரியஸோட ஸ்கூட்டரை
ஒரு இடி கண்ணா பின்னான்னு அடிச்சு புரண்டு வந்து விழுவான். அப்பன்னு யாஸ்மினா தான் ஸ்கூட்டியை திருப்பி அவனை வண்டியில ஏத்திக்கிட்டு டைனோசர்ஸோட காலுக்குள்ள எல்லாம் பூந்து எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. ஏன்னா அதுங்க ஃபாலோ பண்றது அந்த பிளாரை அதை தூக்கி போட்டுட்டு வந்ததுனால அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அதுங்க போயிருச்சுங்க. அதே நேரம் இங்க சயானா அந்த ரிமோட் அமைக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தால எதுக்காக இப்படி அமுக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க இருக்க கல் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு டைனோசர் வரும். வேற எதுவும் இல்ல, கார்னோட்டரஸ். அப்பந்தான் ஒரு மேட்டர் சொல்லுவா. பயோசீன்ல வந்து இந்த சின்ன சின்ன அட்ராசிராப்டர்ஸ் மட்டும் ட்ரெயின் பண்ணல, இந்த மாதிரி பெரிய பெரிய டைனோசர்ஸையும் ட்ரெயின் பண்ணிருக்காங்களாமா. அவளை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் மேல லேசர் அடிப்பாளா. அவளுக்கு கான்பிடென்ட் என்னன்னா 4 அட்ராசிராப்டர் அவகிட்ட இருக்குது இல்ல, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துலான்னு சொல்லி தடவியெல்லாம் கொடுத்து சண்டைக்கு அனுப்பி விடுவா. இடையில புரூக்லின் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஏதாச்சும் எசகு புசகா பண்ணான்னா ஒன்னு இவ டைனோசரை திருப்பி விடுவா, இல்ல என்னை ஏமாத்திரியான்னு அவ டைனோசரை திருப்பி விட்டுருவா. அதனால கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பா. சோ இப்ப டைனோசர்ஸ்ங்களுக்கு நடுவுல பயங்கரமான சண்டை. அட்ராசிராப்டர்ஸ் மாத்தி மாத்தி அந்த கார்னோட்டாரஸ போட்டு கடின்னு கடிக்குது. அது என்ன பண்ணும், தலைய சுத்தி ஒரு அடி தான் அடிக்கும். அவ்வளவுதான், ஒன்னு காலி. அந்த டோராக்கு அப்படியே பீலிங் ஆயிரும். ஏன்னா அதுங்க எல்லாத்தையுமே அவளோட குழந்தை மாதிரி பாக்குறா. தப்பா சார் சொல்லுங்க? இனி பேலன்ஸ் இருக்குது அந்த 3 தானே, அதை காலி பண்றதுக்காக வேகமா அது ஓடும். உடனே இடையில போய் நின்னு ஸ்டாப்பும்பா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மழை பெஞ்சிரும் நினைக்கிறேன். ஏன்னா இவ இது வரைக்கும் வாயை திறந்ததே இல்ல. இந்த கேரக்டர் வந்ததுல இருந்து பேசின ஒரே வார்த்தை அந்த ஸ்டாப்புங்கிற வார்த்தை மட்டும்தான். இவ்வளவு பெரிய டைனோசர் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்காளே, கம்பராமாயணம் பைபிள் குரான்னு சொல்லி ஏகப்பட்ட டிவைன் வைப கொண்டு வந்து இந்த டைனோசரை அப்படியே மயக்கி பேசியே கொண்டு வந்துருவா அப்படின்னு பார்த்தா பேசலாம் மாட்டா. டாங்லி 7ஆம் அறிவுல லுக்கூட்ட மாதிரி அதோட கண்ணை பார்த்து இப்படியா அப்படிகான்னு லுக்கூட்டு கையை நீட்டி வித்த காமிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன பாரு என் கூட வந்து சேருன்னு. சயானா பார்த்துட்டு மறுபடியுமா ஓ மை காட் ஓ மை பேட், இவளை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டோரா மண்டக்காரிய ஒரே கவ்வு. அவ்வளவுதான், அவ சோலி முடிஞ்சு. அதுவும் எப்படின்னா அவளை முழுசா கவி இருக்கும். இனி பேலன்ஸ் இருக்குது அவளோட விசில் மட்டும்தான். அடி பாவி சண்டாளி, தேவையில்லாம செத்துட்டியேன்னு புரூக்லின் ஃபீல் பண்ணுவா. அதுக்கப்புறம் அந்த கார்னோட்டரஸ் அட்ராசிராப்டர்ஸ் லுக்கு மட்டும்தான் விடும், அத்தனையும் பம்பிரும். ஏன்னா கண்ணு முன்னாடியே ஒன்ன கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அதுங்களோட மாஸ்டரையும் கொண்டாச்சு. இனி இதுக்கப்புறம் எப்படி அதுங்க சவுண்ட் விடும், ஆள உர்றா சாமின்ட்டு 3மே அங்க இருந்து ஓடிருங்க. இந்த மாதிரி அட்ராசிராப்டர்ஸ் எல்லாம் பயோசனுக்கு போனா எக்கச்சக்கமா கிடைக்கும், நம்ம அங்க போய் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப கிளம்பலாம் பா. புரூக்லினுக்கு ஷாக்கு. இன்னும் எவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே புரூக்லின் ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா ஸ்கூட்டர்ல நம்ம ஆளுங்க தான் சும்மா தேய்ச்சிக்கிட்டு வந்து நிப்பாங்க. சயானாக்கு செம காண்டாவும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாஸ், இவங்களை நான் பாத்துக்கிறேன் பா. சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு வா, ரொம்ப நேரத்துக்குலாம் ட்ரோனை வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அதுல முதல்ல போய் ஏறி உட்காந்துக்குவா. புரூக்லின் நீ எங்க போற, போகாத வான்னு சொல்லி கூப்பிடுவாங்களா. நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து போங்கம்பா. இந்த டைம் ஆச்சு நாங்க சொல்றத கேளு ப்ளீஸ்னு சொல்லி டேரியஸ் எவ்வளவு கெஞ்சுவான். அதுவும் அந்த இரும்பு கையை கொடுத்து. அப்போ சயானா நமக்கு டைம் ஆகுது சீக்கிரமா போலாம் பாலா. புரூக்லின் இருந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸால நமக்கு யூஸ் இருக்குது, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பாலா. அவங்களுக்கே ஷாக்கு, நாங்க எதுக்கு சயானாக்கு ஹெல்ப் பண்றோம்னு கேட்பாங்க. பட் சயானா அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இவளோட பிளானை ஏகப்பட்ட டைம் நம்ம ஆளுங்க வந்து கெடுத்திருக்காங்க. மறுபடியும் அது நடக்க நான் விடவே மாட்டேன். அதனால இவங்களையும் இங்கேயே போட்டு தலையிறேன்னு சொல்லிட்டு அந்த லேசர் லைட் அடிக்கிறதுக்கு போவா. ஆனா புரூக்லின் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஆப்போசிட்டா நின்று நம்ம ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே இவ்வளவு சூப்பரா கெடுத்திருக்காங்கன்னா அதே ஆளுங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம சைடு இருந்தாங்கன்னா எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யோசிங்கம்பாலா. அங்க டேரியஸ் கதறுவான், கொய்யாலைகளா நாங்க எப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம், மாத்தி டிஸ்கஸ் பண்றீங்க, எங்களால எல்லாம் முடியாது அப்படின்னு டேரியஸ் ஸ்ட்ராங்கா சொல்லுவான். உடனே சயானா கிட்ட இருக்க ரிமோட்டை புடுங்கி உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு லைட் அவன் மேல அடிப்பாளா. அப்படியே பீதி ஆவாங்க. சயானாக்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம சைடு இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒருத்தி இருக்காளேன்னு. உடனே இங்க டேரியஸும் யாஸ்மினாவும் நடுங்குவாங்க. என்னாச்சு புரூக்லின் உனக்கு, இது நீயே இல்லையே அப்படின்னா நான் இப்படித்தான் பா. அச்சோ என்ன புரூக்லின் மாறிட்டாளா, எங்களோட புரூக்லின் எப்பவுமே எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டா, அவ ரொம்ப நல்லவேன்னு சொல்லுவான். சயானாக்கு கடுப்பாயிரும். பின்ன மாத்தி டைலாக் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சாட்டு புட்டுன்னு வேலையை மூடி நம்ம கிளம்பணும், நமக்கு டைம் ஆகுது அப்படிங்கும் போது பின்னாடி நின்னுட்டு இருந்த அந்த கார்னோட்டரஸ் வந்து பயங்கரமா கத்தும். என்னாச்சுன்னு பார்க்கும் போதே அப்படியே பொத்துன்னு விழும். அது மண்டையில ஒரு 3 ஊசியை இறக்கி இருப்பாங்க. யாரான்னு பார்த்தா பென்னு டாவியும் இருப்பாங்க. இவனுங்களா இவ்வளவு ஊசி இறக்குனாங்கன்னு கேட்டா அதான் இல்ல, பிரெஞ்சு இன்டெலிஜென்ஸ் மொத்தமா இறங்கி இருப்பானுங்க. சோ மொத்தத்துல ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. அந்த டைம் சயானா அப்படியே திரும்பி புரூக்லினை பாப்பா. அவ அந்த ரிமோட்டை உடைச்சு தூள் ஆக்கிடுவா. உன்னை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி உன்னோட டம்மி கையையும் இந்த குழந்தைத்தனமான ஃப்ரெண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு என்னைய தோக்கடிச்சலாம் நினைச்சியா, கண்டிப்பா முடியாது, நீ ஒரு வேஸ்ட் வெத்து வேஸ்ட் அப்படி இப்படின்ட்டு அவளை ஓவரா டேமேஜ் பண்ணுவா. அவனுங்க அங்க கன்னோட ரவுண்ட் கட்டிடுவானுங்க. இல்லன்னா கூட ஏதாச்சும் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பா. புரூக்லின் எப்பவுமே ஸ்ட்ராங்கான பொண்ணாச்சே, தக்கா ஒரு ரிப்ளை கொடுப்பாளே, இந்த பார்மா கண்ணு, எனக்கு நீயும் வேண்டாம் உன் இத்து போன கையும் வேண்டாம், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது போதும், மலையவே நாங்க தூக்கி சரிப்போன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் போவா. கடுப்பாய் சயனா அட்டாக் பண்ண வரும்போது செவினிலேயே ஒரு அடி போத்துன்னு விழுவா. செக்மேட் மா கண்ணு அப்படின்னு ஹேண்ட் கஃப போட்டு அவளை எழுதிட்டு போயிருவாங்க. அப்புறம் என்ன புரூக்லின் நம்ம சாதிச்சிட்டோம்னு கத்திட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஏன்னா லேசர் அவங்க மேல அடிச்சு காலி பண்ணிடுவேன்னு பயமுறுத்தினால அப்படி எல்லாம் பண்ணாதான் கொஞ்சம்
ஈஸியா டைம் வேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு எங்களுக்கு தெரியும் பாங்க. எப்படின்னு கேட்டா உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியாதா, ஆனா நீ வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் டாவியும் பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அவன்கிட்டயும் கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு சரி எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இன்னும் இல்லம்பா. ஏன்னா கடைசியா சயானா என்ன சொன்னா, பயோசின் வந்து இன்னும் நிறைய டைனோசர்ஸை இதே மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால, அதை எப்படியாச்சும் தடுக்கணுமே, இல்லைன்னா மறுபடியும் இதே மாதிரி சம்பவம் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும், யாராலையும் தடுக்க முடியாது. சோ இப்போ அந்த ட்ரோன் காப்டர் பாத்தீங்கன்னா நேரா பயோசினோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் போகுது. இத சொன்ன உடனே பேரி என்ன பண்ணுவான், ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த இடத்துல சயானாவை பிடிக்கும் போது ஹெலிகாப்டர் இங்க இருந்து மிஸ் ஆயிருச்சு, உங்களையும் என்னால பிடிக்க முடியலம்பா. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் தடுக்க போறது இல்லன்னு இன்டைரக்டா சொல்றான். ஆனா அது நம்ம ஆளுகளுக்கு புரியறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். அப்புறம் என்ன, குட் லக், நல்லபடியா உங்க வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரி அந்த டைனோசரை பார்க்க போயிருவான். இவங்க அந்த ட்ரோன்ல ஏறி இப்ப பயோசினோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு கிளம்புறாங்க. அப்படின்னு இன்னும் பஞ்சாயத்து முடியல. சரி அப்படியே அங்க கட் பண்ணா கெஞ்சியும் சாமியும் இப்ப அங்கதானே போறாங்க. அவங்க போறது பம்பியை மீட் பண்ணி அதோட பையன் ஸ்மூதி இருக்கான்ல, அவனை கொண்டு போய் அவங்க அம்மா கூட சேர்த்துருக்கு. அப்ப அப்படியே தூரத்துல இருந்து அந்த ஹெட் குவார்டர்ஸ் பாப்பாங்க. பார்க்கும் போதே தெரியுது இன்னும் அதுல ஆளுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் பயோசின் ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் வர்றாங்க, இவங்களும் பயோசின் ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் போறாங்க. மொத்தத்துல அங்க வந்து எல்லாம் ஒண்ணு கூட போறாங்க. இனி இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பயோசினை அழிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் வர்ற அந்த புது வில்லன் யாரு என்னன்னு அடுத்த சீசன்ல பார்க்கலாம். டடா.